ஆனந்தவான் நேயர்களுக்கு வணக்கம். டோட்டாச்சான் கதைக்குள் போவோமா? டோட்டாச்சான் தனது வாழ்க்கையிலேயே அவ்வளவு கடினமான வேலையை பார்த்ததில்லை. தனது அருமையான பர்சை கழிவறையில் அவள் தவறவிட்டது என்ன துரதிருஷ்டமான நாளோ. அதில் பணம் இல்லை என்றாலும் அதை அவள் மிகவும் நேசித்தாள். அதனால்தான் கழிவறைக்குள் போகும்போது அதை தன்னுடன் எடுத்துச் செல்வாள். சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறம் கட்டங்கள் பட்டு துணியில் போடப்பட்டு இந்த பர்ஸ் உண்மையிலேயே அழகாக இருந்தது. அந்த பர்ஸ் சதுரமாயும் தட்டையாகவும் இருந்தது. அதில் ஒரு வெள்ளி ஸ்காட்ச் டெரியர் நாய் போன்ற ஒன்று ஒரு முக்கோண தொங்கலில் ஒட்டப்பட்டு மூடுவதற்கு உபயோகப்படும் ஊசியாய் இருந்தது. டோட்டாச்சானுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. அவள் சின்னவளாய் இருந்த போதே கழிவறைக்குள் செல்லும் போது கழிந்து முடித்ததும் அந்த ஓட்டையை உற்று நோக்குவதை ஒரு பழக்கமாக வைத்திருந்தாள். அதன் விளைவாய் ஆரம்ப பள்ளிக்கு செல்லும் முன்னரே வைக்கோலினால் செய்யப்பட்டது என்று ஒன்று, வெள்ளை சலுகையிலான ஒன்று என்ற பல தொப்பிகளை கழிவறையில் தவள விட்டிருக்கிறார். கழிவறைகளில் அந்த காலத்தில் பிளஷ் அமைப்புகள் இல்லை. ஒரு வகை கழிவறை குழிதான் இருக்கும். அதனால் தொப்பிகள் விழுந்ததும் அங்கே மிதந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் டோட்டாச்சானிடம் அம்மா எப்போதும் கழிவறையை உபயோகித்து முடித்ததும் உற்று நோக்க கூடாது என்று சொல்லுவாள். அந்த நாள் பள்ளி ஆரம்பிப்பதற்கு முன் அம்மாவின் எச்சரிக்கையை மறந்து கழிவறைக்குள் சென்றாள். அதை மறுபடியும் நினைவுபடுத்தும் முன்னர் தான் குழியை உற்று நோக்கி கொண்டிருப்பதை அவளே உணர்ந்தாள். அந்த நேரம்தான் பர்சை பிடித்திருந்த பிடியை தளர விட்டிருக்க வேண்டும். அது தவறி கழிவறை குழிக்குள் நீரை வாரி எடுத்தவாறே விழுந்தது. அது கீழே உள்ள இருட்டுக்குள் மறைந்த போது டோட்டாச்சான் ஒரு அழுகையை வெளியிட்டு விட்டார். இருந்தாலும் டோட்டாச்சானின் கண்ணீர் சிந்துவதற்கோ பர்ஸ் தொலைந்ததுதான் என்று விட்டு செல்லுவதற்கோ அவளால் முடியவில்லை. அவள் காவலாளியின் கொட்டிலுக்கு சென்று பெரிய நீர் கைப்பிடியில் உள்ள ஒரு மரக்கரண்டியை எடுத்தாள். அதை தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்ற காவலாளி பயன்படுத்துவார். அதன் கைப்பிடி அவள் உயரத்தை போல 2 மடங்கு இருந்தது. இருந்தாலும் அது அற்பமானது என அவளை எதுவும் தடுக்கவில்லை. அவள் பள்ளியின் பின்புறமாய் சென்றாள். கழிவறை குழிகளை காலியாக்குவதற்காக பயன்படுத்தும் அந்த திறப்பை கண்டுபிடிக்க அவள் முயன்றாள். அந்த திறப்பு கழிவறையின் பின்புற சுவர்களில் தான் இருக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பினாள். கொஞ்ச நேரம் எந்தவித பயனும் இல்லாமல் தேடிய பின்பு கடைசியாய் ஒரு சில அடிகள் தள்ளி ஒரு வட்ட கான்கிரீட் ஆழ்முடுங்கி பள்ளத்தின் மூடி இருப்பதை அவள் கண்டாள். அதை கஷ்டப்பட்டு தூக்கிய பிறகு அது சந்தேகம் இல்லாமல் இவ்வளவு நேரமும் தான் தேடியதுதான் என்பதை அவள் உணர்ந்தாள். பிறகு தனது தலையை உள்ளே விட்டாள். ஹை, குஹோபுட்சு குளம் எவ்வளோ பெருசா இருக்கு! அவள் வியந்தாள். பிறகு தன் வேலையை ஆரம்பித்தாள். கழிவறை குழியில் உள்ள பொருட்களை கரண்டியால் முகர்ந்து வெளியே ஊற்ற ஆரம்பித்தாள். முதலில் தான் பர்சி எங்கு விட்டாலோ அந்த பகுதியில் முயற்சி செய்தாள். அந்த தொட்டி 3 கழிவறைக்கு உரியதாததால் அது மிகவும் ஆழமாயும் இருட்டாயும் பெரியதாயும் இருந்தது. மேலும் தலையை ரொம்பவும் உள்ளே விட்டால் அவள் உள்ளே விழும் அபாயமும் இருந்தது. அதனால் கழிவறை நீரை முகர்ந்து குழியை சுற்றி உள்ள நிலத்தில் விட்டு நல்லதற்காக எதிர்பார்த்திருப்பது என அவள் முடிவெடுத்தாள். அவள் ஒவ்வொரு முறை கோரும் போதும் கரண்டி முழுவதிலும் பரிசு இருக்கிறதா என பரிசோதித்து பார்த்தாள். அதை செய்து முடிக்க ரொம்ப நேரம் பிடிக்கும் என அவள் நினைத்தே பார்க்கவில்லை. எவ்வளவுதான் முயன்றாலும் பர்ஸ் கிடைப்பதற்கான அறிகுறியே இல்லை. அது எங்குதான் போயிருக்க முடியும்? வகுப்பு ஆரம்பிப்பதற்கான மணி வேறு ஒலித்தது. என்ன செய்யலாம் என அவள் யோசித்தாள். இவ்வளவு தூரம் வந்து பிறகு தொடர்வதுதான் உத்தமம் என முடிவெடுத்தாள். புதுப்பிக்கப்பட்ட சக்தியுடன் அவள் முகர்ந்தாள். தலைமை ஆசிரியர் அந்த வழியை கடந்து சென்ற போது அங்கு தரையில் ஒரு குவியலே இருந்தது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவர் டோட்டாச்சானை கேட்டார். நான் என் பர்ஸ இதுக்குள்ள தவற விட்டுட்டேன் என பதிலளித்து விட்டு ஒரு கணத்தை கூட வீணாக்காமல் அவள் முகர்ந்து கொண்டிருந்தாள்.
அப்படியா என்று சொல்லிவிட்டு தான் உலாத்தும் போது கைகளை வழக்கமாய் பின்னே கட்டுவது போல கட்டிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அன்றார் தலைமை ஆசிரியர். நேரம் போய்கொண்டிருந்தது. ஆனால் பர்சு கிடைத்த பாடில்லை. அந்த துர்நாட்ட குவியல் இன்னும் உயர்ந்து கொண்டே போனது. தலைமை ஆசிரியர் மறுபடியும் வந்தார். கண்டுபிடித்து விட்டாயா என்று விசாரித்தார். அபரிதமான வியர்வையை கன்னங்களிலிருந்து வாரி இழைத்தவாறு தோட்டாசான் குவியலுக்கு நடுவிலிருந்து பதிலளித்தார். இல்லை. தலைமை ஆசிரியர் இன்னும் அருகில் வந்து சிநேகிதமான தொனியில், தேடி முடித்த பின் மறுபடியும் எல்லாவற்றையும் உள்ளே போட்டுவிட வேண்டும். போட்டு விடுவாயல்லவா என்றார். பின் முன்னே சென்ற மாதிரியே மறுபடியும் போய்விட்டார். சரி என்று சந்தோஷமாக சொல்லிவிட்டு தனது வேலையில் மூழ்கிவிட்டாள். திடீரென ஒரு எண்ணம் அவளை தாக்கியது. அவள் குவியலை பார்த்தாள். நான் வேலையை முடித்ததும் எல்லா கழிவறை பொருட்களையும் உள்ளே போட்டு விடலாம். ஆனால் கழிவு தண்ணீருக்கு நான் என்ன செய்வது? அந்த திரவ பகுதி கழிவு நீர் பூமிக்குள் வேகமாக ஊறி மறைந்து கொண்டிருந்தது. தலைமை ஆசிரியரிடம் எல்லாவற்றையும் மறுபடியும் உள்ளே போட்டு விடுவதாய் உறுதி கூறியுள்ளதால் அந்த திரவ பகுதியை தாம் எப்படி மறுபடியும் தொட்டிக்குள் ஊற்றப் போகிறோம் என கணக்கிட்டுக் கொண்டு வேலையை நிறுத்தினாள். கடைசியாக அவள் கொஞ்சம் ஈரமண்ணையும் உள்ளே போட்டு விடுவது தான் செய்யக்கூடிய காரியம் என முடிவெடுத்தாள். இப்போது அக்குவியல் உண்மையிலேயே ஒரு மலை மாதிரி இருந்தது. தொட்டி கிட்டத்தட்ட காலியாக இருந்தது. இருந்தாலும் பர்சை பற்றி எந்த தடயமும் இல்லை. ஒருவேளை தொட்டியின் விளிம்புகளிலோ அடியிலோ மாட்டிக்கொண்டிருக்கலாம். இருந்தாலும் தோட்டாச்சான் கவலைப்படவில்லை. தன்னால் முடிந்ததெல்லாம் செய்து முடித்து விட்டோம் என அவள் திருப்தி அடைந்தாள். தலைமை ஆசிரியர் அவளை திட்டாமல் அவளை நம்பி அவளது சுயமரியாதையை அவளே உணர செய்ததால் தான் தோட்டாச்சானுக்கு திருப்தி ஏற்பட்டது என்பதில் சந்தேகமில்லை. இருந்தாலும் இவையெல்லாம் தோட்டாச்சானுக்கு மிகவும் சிக்கலான விஷயங்கள். ஆதலால் தோட்டாச்சானால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த பெரிய ஆட்களும் தோட்டாச்சான் இப்படி செய்வதை கண்டிருந்தால் பூமியில் அப்படி என்னதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்றோ, நிறுத்து இது ஆபத்தானது என்றோ எதிர்வினை புரிந்திருப்பார்கள். இல்லை என்றால் மாறாய் அவளுக்கு உதவி புரிந்திருப்பார்கள். தேடி முடித்த பின் மறுபடியும் எல்லாவற்றையும் உள்ளே போட்டு விட வேண்டும், போட்டு விடுவாய் அல்லவா என்று சொல்வதை சற்று யோசித்து பாருங்கள். அம்மா இந்த கதையை தோட்டாசான் மூலம் கேள்விப்பட்டதும் என்ன அருமையான தலைமை ஆசிரியர் என நினைத்தார். அந்த சம்பவத்திற்கு பிறகு கழிவறையை பயன்படுத்திய பின் தோட்டாச்சான் கழிவறை குழியை உற்று நோக்குவதையே விட்டுவிட்டார். தலைமை ஆசிரியர் தான் முழுவதுமாய் நம்புவதற்கு ஏற்றவர் என அவர் உணர்ந்தார். எப்போதையும் விட அவரை மிகவும் விரும்பினார். தோட்டாச்சான் தனது சத்தியத்தை எல்லாவற்றையும் மறுபடியும் தொட்டிக்குள் போட்டு காப்பாற்றினான். எல்லாவற்றையும் வெளியே எடுப்பதுதான் மிகவும் கஷ்டமான வேலை. மறுபடியும் உள்ளே தள்ளுவது சீக்கிரமாகவே முடிந்துவிட்டது. அவள் கொஞ்சம் ஈரமண்ணையும் போட்டாள். பின்னர் தரையை சமப்படுத்தினாள். மூடியை சரியாக பொருத்தினாள். கரண்டியை காவலாளியின் பொட்டிலில் மறுபடியும் வைத்தாள். அன்றைய இரவு படுக்கைக்கு போகும் முன் இருட்டுக்குள் தவறவிட்ட அந்த அழகிய பர்சை நினைத்துக் கொண்டாள். அதை இழந்ததற்காக வருந்தினாள். இருந்தாலும் அன்றைய உழைப்பு அவளை மிகவும் கலப்புற செய்திருந்ததால் அவள் தூங்குவதற்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அதே நேரத்தில் அவள் உழைப்பின் சாட்சியாய் அந்த ஈரமண் நிலவு வெளிச்சத்தில் மிகவும் அழகிய பொருளாய் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. எங்கோ அமைதியாய் பர்ஸ் அமர்ந்திருந்தது. தோட்டாச்சானின் உண்மையான பெயர் டெட்சுகோ. அவள் பிறப்பதற்கு முன் அம்மா அப்பாவின் நண்பர்களும் சொந்தக்காரர்களும் குழந்தை பையன்தான் என்பதில் தாங்கள் உறுதியாய் இருப்பதாய் சொன்னார்கள். அது தங்கள் முதல் குழந்தையாததால் அவர்களும் அதை நம்பினார்கள். ஆனால் குழந்தைக்கு டாரு என பெயர் வைப்பதாய் முடிவெடுத்தார்கள். ஆனால் குழந்தை பெண்ணாக போய்விட்டதால் அவர்கள் சிறிது ஏமாற்றம் அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் இருவருமே டாருவின் சீன குணாம்சங்களை, டாருவிற்கு அர்த்தம் குரலை போல ஊடுருவியும் தொலைதூரம் தூக்கி சென்றும் தெளிவாகவும் எதிரொலிக்கும்
என்று மிகவும் விரும்பினார்கள். ஆதலால் சீன உச்சரிப்பின் மூலம் பெறப்பட்ட டெட்சுவுடன் பெண்களின் பெயருக்கு பின்னால் வழக்கமாக உபயோகிக்கப்படும் கோவையும் சேர்த்து அதை ஒரு பெண்ணின் பெயராய் மாற்றிவிட்டார்கள், டெட்சுகோ. அதனால் யாவரும் அவளை டெட்சுகோ சான் என அழைத்தார்கள். சான் என்பது சேன் என ஒருவரின் பெயரின் பின்னால் அழைக்கும் வழக்கமான ஒரு முறைதான். ஆனால் அவளுக்கோ அது டெட்சுகோ சான் என காதில் விழவில்லை. யாராவது அவளிடம் உன் பெயர் என்ன என்று கேட்டால் அவள் உடனே டோட்டா சான் என பதிலளிப்பாள். அவள் சான் என்பது தனது பெயரின் ஒரு பகுதி என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தாள். அப்பா அவளை பையனாக நினைத்துக் கொண்டு சில நேரங்களில் டாட்ஸ்கி என்று அழைப்பார். அவர்தான் சொல்வார், டாட்ஸ்கி இங்கே வா, முல்லை குத்தும் ரோஜாக்களை தூக்குவதற்கு உதவு. அப்பாவையும் ராக்கியையும் தவிர மற்றபடி யாவரும் டோட்டாச்சான் என்றுதான் அழைப்பார்கள். அவள் தனது பள்ளி நோட்டு புகத்தில் தனது பெயரை டெட்சுகோ என்று எழுதினாலும் அவள் தன்னை டோட்டாச்சான் என்றுதான் நினைத்துக் கொண்டாள். நேற்று டோட்டாச்சான் மிகவும் தளர்ந்து இருந்தாள். அம்மா